ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு ஹோம் கிச்சன். மதியானம் லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு செட்டிநாடு சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா சிக்கன், அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, தக்காளி எல்லாம் அரைச்சி சிக்கனில் போட்டுடணும். உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், தயிர், எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குழம்பு வைக்கணும். சிக்கன் கிரேவி வைக்கணும். சிக்கன் கிரேவி வச்சுட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செட்டிநாடு சிக்கன் கிரேவிக்கு எல்லாம் பிரட்டி வச்சுருக்கோம். அதை இப்போ கிரேவியை தாளிக்க போகிறோம். அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு நல்லா வெடிக்கட்டும். முந்திரி பருப்பு குழம்ப அரைக்கிறதுக்காக வச்சுருந்தேன். அது இதில் வந்துருச்சு போல். வேணுங்கிறவங்க போடலாம், இல்லைன்னா அரைச்சி போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அரைச்சி தான் வச்சுருக்கேன். அரைச்சி எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். நல்லா வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். பரட்டி வச்சுருந்த கோழியை போட்டாச்சு. இந்த குக்கர் மூடி ஒரு விசில் விடலாம். அதுக்கப்புறம் கிரேவியை காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செட்டிநாடு சிக்கன் கிரேவி. இது பிரியாணிக்கு, ஒயிட் ரைஸுக்கு எல்லாத்தோடையும் நல்லா போகும். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்தோடையும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.